திமுக தலைவர் கருணாநிதி செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். அது குறித்த செய்தியினை இப்பொழுது பார்க்கலாம். இது முதல் வெற்றி என்று சொல்லலாம். உச்சநீதிமன்றம் வழிகாட்டி இருக்கு. நீங்க தீர்ப்பை நீதியை நிலைநாட்டுற வகையில இந்த தீர்ப்பானது ஹைகோர்ட்ல கர்நாடகா ஹைகோர்ட்ல இருக்குன்னு சொல்லி இருக்கு. அதை நீங்க எப்படிங்க ஐயா பாக்குறீங்க? பொதுவாக நீண்ட காலமாக எதிர்பார்த்த நீதி கிடைத்து விட்டது என்றுதான் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தீர்ப்பானது மிக விரைவிலே 12ஆம் தேதிக்குள்ள வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உச்சநீதிமன்றமானது சொல்லியிருக்கு. இதுல மேலும் காலதாமதம் செய்யக்கூடிய வகையில ஜெயலலிதா தரப்போ செய்ய முயலுவதாக தகவல் இருக்கு. உங்களுக்கு கிடைத்த தகவலாக இருக்கலாம். எனக்கு அப்படி ஒரு தகவல் கிடைக்கவில்லை. ஐயா, இது திமுக கிடைத்த முதல் வெற்றின்னு சொல்லலாமா? எத்தனையோ வெற்றிகள் முதலாக சொல்ல இயலாது. 2016ஆம் ஆண்டு தேர்தலில் இந்த தீர்ப்பானது எந்த தாக்கத்தை ஏற்படுத்தும்? 2016ஆம் சட்டமன்ற தேர்தலில் இந்த தீர்ப்பானது எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்? நான் ஓட்டு கணக்கை பார்க்கவில்லை. நீதியின் கணக்கை பார்த்தால் நேர்மைக்கும் நியாயத்திற்கும் கிடைத்த வெற்றி இது என்றுதான் சொன்னாங்க. சார், நேற்றைய தினம் உங்களை விஜயகாந்த் அவர்கள் சந்திச்சு போனாரு. அந்த சந்திப்பு ஒரு கூட்டணிக்கான ஒரு ஆச்சாரமா எடுத்துக்கலாமா? அது எடுத்துக்கொள்ளுகிற பொறுத்த விஷயம். நான் அதை முன்கூட்டி சொல்வதற்கில்லை. இப்பொழுது தமிழ்நாடு உள்ள நிலைமையில் கூட்டணி தேவை என்பதையும் அந்த கூட்டணியின் வெற்றி கொண்டுதான் தமிழ்நாட்டை காப்பாற்றும் என்பதையும் நான் உங்களுக்கு எடுத்துக்காட்ட விரும்புகிறேன். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் எடுத்துள்ள இந்த முயற்சியை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? எதிர்கட்சிகள் ஒன்றிணைக்கக்கூடிய அந்த முயற்சியை எப்படி பாக்குறீங்கன்னு கேட்கிறேன். ஜனநாயக நிலையில் தமிழ்நாட்டு மக்களை ஒன்றுதல் என்கிற ஒரு முயற்சியை தம்பி விஜயகாந்த் எடுத்துக்கொள்வதற்காக நான் அவரை பாராட்டுகிறேன். அந்த பாராட்டுவதற்கு அடையாளமாக திமுக கழகமும் அவருடைய முயற்சிக்கு எல்லா வகையான ஆதரவையும் தர தயாராக இருக்கிறது என்பதை சொல்லுங்கள். சரி.